ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே ஈஸியாக எப்படி தேங்காய் எண்ணெய் ஆட்டுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வீடியோ முழுசும் பாருங்கள். வீணாக போன தேங்காய், அழுகி போன தேங்காய், காஞ்சி போனது இதெல்லாம் இனி நம்ம தூக்கி போட வேண்டாம். ஈஸியாக நம்ம வீட்லேயே தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணிடலாம். இப்போது நான் எடுத்து வச்சுருந்த தேங்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சில்லுசில்லாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை எடுத்துகிட்டு போய் சுத்தமாக நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 தேங்காய் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். எல்லாமே நல்ல தேங்காய்னு சொல்ல முடியாது, வீணாக போன தேங்காய் தான். இந்த மாதிரி ரொம்ப வீணாக போன தேங்காய் எல்லாம் நல்ல தேங்காயோட போட்டு ஆட்ட வேண்டாம். தனியாக எடுத்து வச்சு நம்ம ஆட்டிக்கலாம். அதை விளக்குக்கு இல்லை வேறு ஏதாவது இரும்பு பாத்திரம் அந்த மாதிரி தேய்க்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இது அது கூட போட்டு ஆட்டினோம்னாக்கா அந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப நாளைக்கு நம்மளால் வச்சு பயன்படுத்த முடியாது. இதனால் இதை மட்டும் தனியாக நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் எல்லா தேங்காயும் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணியில் போட்டு தேங்காயில் இருந்த அழுக்கு எல்லாம் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் கொடுத்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். அப்படியே போட முடியாது. தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தேங்காய் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதாவது நம்ம தேங்காய் பால் புழிவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு தேங்காய் அரைச்சி விழுது வந்திருக்கு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வடிகட்டுறதுக்கு ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு காட்டன் வேஷ்டி, ரேசன் வேஷ்டி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாத்திரத்தில் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இது கூட சேர்த்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வச்சு புழிஞ்சால் நேராக ஆகும். வடிகட்டியும் நம்மளால் எடுக்கிறதுக்கு முடியாது, லேட் ஆகும். இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி நல்லா நம்ம கிளறி கொடுத்துட்டு இதை எல்லாத்தையுமே தூக்கி நம்ம அந்த வேஸ்ட்டுக்குள்ளே ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் எப்படி வடிகட்டுன்னு மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி ஊற்றிட்டோம்னா நமக்கு கீழே சிந்தாது, அந்த வேஸ்ட்டி உள்ளார தான் இறங்கும். எல்லாத்தையும் சுத்தமாக ஊற்றிட்டு வேஸ்ட்டியை மெதுவாக மேலே தூக்கி நம்ம புழிஞ்சு எடுக்க வேண்டியதான். இது ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பால் 1க்கு 2 தடவை நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். முதல் பால் 2வது பாலுங்கிற மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மெதுவாக தூக்கி நம்ம புழிஞ்சிக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக பாத்திரம் எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நமக்கு புழியறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்கி விட்டோம்னா தேங்காயில் இருக்கிற பால் பூரா புழிஞ்சு பாத்திரத்துக்கு வந்துடும். இப்போ நான் எல்லாத்தையும் வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பால் எல்லாத்தையுமே நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இது முதல்ல புழிஞ்ச பால், தண்ணி ஃபஸ்ட் டைம் ஊற்றி அரைச்சோம் இல்லையா, அந்த பால். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இது 2வது பால். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் எடுத்தேன்னா 2 டைம் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவை. இந்த அளவுக்கு எனக்கு பால் இருக்குது. இவ்வளவு எண்ணெய் வருமானு கேட்டாக்கா இவ்வளவு எண்ணெய் வரலைங்க. இதை நான் காய்ச்சலன்னு மட்டும் பாருங்கள். இது 2 மெத்தடில் நம்ம காய்ச்சலாம். நான் இந்த மெத்தடில் தான் காய்ச்சிருக்கேன். அடுப்பில் பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு இந்த பால் எல்லாத்தையுமே தூக்கி அதில் ஊற்றிக்கிறேன். பால் எல்லாத்தையும் தூக்கி இதில் ஊற்றிட்டு இந்த பால் ஒரு கொதி வரட்டும். அப்போ அந்த கொதி வரப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னாக்கா பால் நுரைச்சி மேலே வரும். அந்த பாலில் இருக்கிற வெண்ணெயெல்லாம் மேலாப்பில் ஆடை ஒதுங்க தெரியுமா, அந்த மாதிரி நமக்கு ஒதுங்கி வருங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஆடை ஒதுங்கி வரும். அந்த ஆடையை நம்ம ஒரு ஃபில்டர் வச்சோ இல்லை ஒரு கரண்டி வச்சோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த திரண்டு வருது பார்த்திங்களா, இதுதான் தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு கரெக்டான இது. இதை எடுத்து நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை உடனே தேங்காய் பால் புழிஞ்சு நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். இல்லை லேட்டாக நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா காலையிலேயே தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஈவினிங்கெல்லாம் அது உறைஞ்சி மேலே வந்துடும். அந்த பால் எடையை எடுத்து நம்ம அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் காய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சுத்தமாக வடிகட்டிட்டேன். வடிகட்டினதுக்கப்புறம் அடியில் இந்த மாதிரி தான் நமக்கு தண்ணி இருக்கும். இந்த தண்ணியில் வேறு எதுவுமே கிடையாது, வெறும் தண்ணி தான். இதை நம்ம கீழே ஊற்றிட வேண்டியதான். இந்த எடுத்து வச்ச ஏடையெல்லாம் திரும்பி நான் பாத்திரத்தில் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இது திரிஞ்சு தேங்காய் எண்ணெயாக மாறும். இந்த அளவுக்கு தான் வடிகட்டின தண்ணி இருக்குது. இதில் தேங்காய் எதுவுமே கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வடிகட்டி எடுத்துட்டேன். நம்ம பாத்திரத்தில் போட்ட தேங்காய் ஏடு கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வருது, கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுப்போம். நம்ம திரிஞ்சு வரப்போ மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டால் நல்லா தேங்காய் எண்ணெய் கிடைக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இங்கே பாருங்கள்,
கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சா கூட அடி பிடிச்சிரும். நான் வந்து அடுப்பில் தான் செய்கிறேன். ஏன்னா இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குங்கிறதுனால நம்ம வந்து சிலிண்டரெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. உங்களுக்கு எது பெட்டரோ அதில் நீங்கள் செஞ்சுக்குங்க. நீங்கள் பாருங்கள், தேங்காய் எண்ணெய் சூப்பராக திரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இது ஃபுல் தேங்காய் எண்ணெயும் திரிஞ்சு வந்த பிறகு பாருங்கள், தேங்காய் எல்லாம் முருகி சூப்பராக தேங்காய் எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு. கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 தேங்காய் எடுத்திருந்தேன். 7-8 தேங்காய்க்கும் தேங்காய் பாலோட சேர்த்து ஒரு 4-5 லிட்டர் தண்ணியோட பால் இருந்துச்சு. அந்த 7ன்னு எடுத்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான் அந்த தேங்காயோட வெண்ணெய் வந்துருந்துச்சு. அந்த 1/2 கிலோ தேங்காய் வெண்ணெயை எடுத்து நம்ம இந்த மாதிரி உருக்குனோம்னா ஒரு 1/4 லிட்டர் பக்கம் நமக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் இருக்குது. நல்ல தேங்காய் எண்ணெய் காய்ச்சும் போதே செமையான வாசனை, நல்ல மணமாக இருந்துச்சு. பார்த்துக்குங்க, அந்த தேங்காயும் எடுத்து வாயில் போட்டு பார்த்தா தேங்காய் பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. ஒன்றே ஒன்று, அதில் கொஞ்சம் சுகர் இல்லை, அவ்வளோதாங்க. வீட்டிலையே ஈஸியாக நம்ம அரை மூடி தேங்காய் இருந்தாலும் வச்சு நம்ம தேங்காய் எண்ணெய் செஞ்சு வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை சுத்தமாக நான் வடிகட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ வடிகட்டி எடுத்துட்டேன். அதில் 1-2 தேங்காய் விழுது உளுந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பராக தேங்காய் எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் எனக்கு புதிய பதிவை உங்கள் கூட வந்து சேர்க்குறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்கலை ஃபேமிலி விழாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றொரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.